Hi all, welcome back to my channel and Dr. Ritu and இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒரு sunscreen review. இன்டர்நெட்லேயே ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க டாட் அண்ட் கீயோட டிண்டட் சன்ஸ்கிரீன் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். திஸ் இஸ் பியூர்லி அண்ட் நான் ஸ்பான்சர் ரிவ்யூ. அதனால தான் நான் எனக்கு மேட்ச் ஆகிற ஒரே ஒரு ஷேட் வச்சுருக்கேன். எல்லா ஷேடும் என்கிட்ட கிடையாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ரிவ்யூ வாட் திஸ் ஷேட் டிட் டு மீ. So number one, இதோட consistency. It has a light water and fluidy texture, but இது ரொம்ப ரன்னியாக கிடையாது. அதாவது நீங்கள் போட்டோன்னா அப்படியே ட்ரிப் ஆகி கீழே விழுற அளவுக்கு கிடையாது. And it blends like water, and I just love how it blends into my skin. அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக ஈவன் டோன்னா இட் ஜஸ்ட் கவர்ஸ் மை ஃபேஸ். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்கும். உங்கள் டெய்லி லுக்கே ஒரு நீங்கள் மேக்கப்லாம் போடாமே ஒரு பார்க்க ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கிறதுக்கு இட் வில் ஹெல்ப் யூ. And it is not oily. It actually gives a matte yet hydrated finish. அதுதான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இதோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். இதில் போத் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் SPF 50+ இருக்குது அண்ட் PA 4+ ரேட்டிங் இருக்குது. இதோட எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். வி கேன் சி. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கூடயே தே ஹவ் ஆடட் நைசினமைட் ஹைலரோனிக் ஆசிட். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஈவன் இட் இஸ் மேட் வி கெட் அ ஹைட்ரேட்டட் ஃபினிஷ். அதுக்காக தான் இது. ஸோ இது வந்து ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணியிருக்காங்க. இட் சீம்ஸ் இட் ஹைட்ரேட்ஸ் யுவர் ஸ்கின் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் சன் டேமேஜ். பட் அது எவ்வளோ தூரம் அந்த கிளைம் வந்து ட்ரூ அண்ட் வாட் பர்சன்டேஜ் தே ஹவ் ஆடட் ஐ டோன்ட் நோ. தட் இஸ் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மச் ரெலவென்ட். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 549. பட் நான் வந்து இது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லேயே இதே சன்ஸ்க்ரீன் வந்து 2 வாங்கினேன். அண்ட் இதோட ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி தே லான்ச் 3 ஷேட்ஸ். பட் இப்போ வந்து உங்களுக்கு 5 ஷேட்ஸ் இருக்குது. ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீனை வந்து ஷேட்ஸ் லான்ச் பண்ணி நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ தட் இட் செல்ஃப் ஐ ஃபெல்ட் இட்ஸ் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் நம்ம ட்ரை பண்ணுறதுக்குமே இட்ஸ் அ வெரி வெரி குட் ரீசன். அண்ட் இதில் கான்ஸ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து 80 minutes தான் சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பேர்லி 1.5 hours. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கேயாச்சும் போகிற வரைக்கும் தான் இதோட ப்ரொடெக்ஷனே இருக்கும். ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெட் ரெசிஸ்டன்ட். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கீங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ப்ரிஃபர் திஸ். யூ கேன் கோ ஃபார் அ குட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன். அண்ட் ப்ரோஸ்லேயே வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட் டசன்ட் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு யுவர் க்ளோத்ஸ். நம்ம யூஸ்வலாக டிண்டட் சன்ஸ்க்ரீன் போட்டோம்னா நம்ம க்ளோத்ஸ்லாம் அது ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ட் டிண்டட் சன்ஸ்க்ரீனோட ஒரு பிகெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட் ஹேஸ் ஜிங்க் அண்ட் அயன் ஆக்சைட்ஸ். அதுதான் இந்த சன்ஸ்க்ரீனுக்கு அந்த கலர் கொடுக்குறது. அந்த ஒரு ஃபவுண்டேஷனோட கலர், ஃபவுண்டேஷனுக்கு இந்த கலர் வரதுக்கு காரணம் அதுதான். ஸோ அது வந்துட்டு இஃப் யூ ஹேவிங் எனி ஆக்னி மார்க்ஸ் அப்படின்னா இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் கெட்டிங் மோர் பிக்மெண்டட் அண்டர் த சன்ரைஸ். ஸோ நார்மல் சன்ஸ்க்ரீனை விட டிண்டட் சன்ஸ்க்ரீனில் இது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இஃப் யூ ஹவ் ட்ரைட் ஆல்ரெடி let me know your opinion and don't forget to subscribe my channel. Let's see in another video.